அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 27/9/2024 அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு சுக்கிர ஜெயந்தி. சுக்கிர ஹோரையில் அதாவது காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்தில் இந்த 3 செயல்கள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகபோக வாழ்வு நிச்சயமாக அமையும். சுக்கிரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும், இந்த 3 நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, இந்த நேரம் போல் சுக்கிரனுக்கு உரிய நேரம், அதாவது அவர் நமக்கு அருள் கொடுக்குற நேரம். அவரை நினைத்து நம்ம வழிபாடு செய்தாலும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். கேட்ட வரங்கள் அவர் கொடுப்பார். சுக்கிரனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்ற யோகம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா, அந்த யோகம் நமக்கு வேண்டும் அப்படின்னா சுக்கிரனுடைய அருளும் நமக்கு தேவைப்படும். அந்த யோகம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த சுக்கிர ஹோரையை நம்ம கொஞ்சம் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த யோகம் அமையும். காலை 6 to 7 நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, காலை அதிகாலை சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய வாசலில் தெளிச்சிடுங்க. அதாவது மஞ்சள் கொஞ்சம் கலந்து அல்லது சாணம் கிடச்சிதுன்னா கலந்து உங்கள் வாசலில் தெளிச்சுட்டு, வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா அகல் தீபம் ஏற்றிக்கோங்க. நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி ஒரு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்ல ஜவ்வாது பொடி கலந்துக்கோங்க. நிலை வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஜவ்வாது பொடி கலந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு சுக்கிரன் கூறினால் வீடு பார்த்திங்கன்னா கமகமகன்னு இருக்கணும். ஏன்னா அவருக்கு நல்ல வாசனை உள்ள இடத்துல தான் அவர் இருப்பார். நீங்கள் அதனால் வாசமாக வீடை வச்சுக்கோங்க. அதாவது வெள்ளிக்கிழமைன்று நம்ம கொஞ்சம் இது ஜவ்வாது பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் அடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் ஸ்க்ரீன் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஸ்ப்ரே அடித்து விட்டுருங்க. நல்ல வாசமாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று வச்சுக்கோங்க. மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும், சுக்கிரனுடைய அருளும் கிடைக்கும். சுக்கிரனுடைய அருள் கிடைச்சது அப்படின்னா நமக்கு நிச்சயமாக செல்வங்கள் இல்லத்தில் அதிகரிக்கும். வீண் வரைய செல்வங்கள் வராமல் இருக்கும். நீங்கள் அதற்கப்புறம் உருளி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நிலைவாசல்கிட்டேயே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி போட்டு அதில் மஞ்சள், ஏலக்காய், பச்சை கருப்பெல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் மலர்கள் போட்டு அங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற நீரில் நாளைக்கு இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு 9 மருதாணி இலை அல்லது 6 மருதாணி இலை எடுத்துக்கோங்க. 9 மருதாணி இலை எடுத்து தண்ணீரில் போட்டு ஒரு 5 நிமிடம் கழித்து குளித்து பாருங்கள். உங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய உடம்புல மேனியில் இருக்கிற தரித்திரம் அனைத்துமே விலகும். அதாவது நம்மளுடைய உடம்புல தினம் தினம் பார்த்திங்கன்னா கெட்டது ஏதாவது நம்மளை அண்டிக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே நமக்கு சரியாகணும் அப்படின்னா நம்ம மருதாணி இலை போட்டு குளித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கெட்டது அனைத்துமே விலகும். நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், அதாவது தேவையில்லாமல் நம்ம ஏதாவது நம்ம யோசிச்சுட்ருக்குறோம், எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த எண்ணங்களை நம்மளை விட்டு விலகிடும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த மருதாணி இலை குளியல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். 9 இலை போடுங்க அல்லது 6 இலை போட்டு நீங்கள் குளிங்க. அந்த இலையை நீங்கள் குளித்து முடித்த பிறகு அந்த இலை நம்ம பாத்ரூமில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. உங்களுக்கு நல்ல பலனை இந்த மருதாணி இலை குளியல் உங்களுக்கு கொடுக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அது கூட சேர்ந்து 2 கல்லுப்பு, மஞ்சள் தூள் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். மஞ்சள் தூள் எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை என்று கொஞ்சம் ஒரு சிட்டிகை போல் கலந்து குளிப்பது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக நீங்கள் பூஜையில் 6 to 7, காலை 6 to 7 மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி மல்லிகை பூ போட்டு நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. காலை 6 to 7 நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் இனிப்பு வகையானது நீங்கள் சுவாமிக்கு வைங்க. அதாவது பால் அல்லது சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் உங்களால் முடிந்தால் காலையிலே நீங்கள் எழுந்த உடனே ரெடி பண்ணி வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு ஓம் சுக்ராய நம, ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லிக்கோங்க அல்லது 6 முறை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு புஷ்பத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அதாவது மலர்களால், மல்லிகை பூக்களால் இது அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை செய்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதியம் 1 to 2 நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஒரு பாக்கெட்டு கல்லுப்பு வாங்குங்க. கட்டாயமாக நாளை வாங்குங்க.
அதாவது 1 மணிக்கு 1 to 2 சுக்கிரஹோரை. கல்லுப்பு அல்லது வெள்ளி பொருள் ஏதாவது ஒன்று, ஒரு நாணயம், வெள்ளி நாணயம் கூட உங்களால் முடிந்தால் வாங்குங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய உலகம் பார்த்திங்கன்னா வெள்ளி. அந்த நாளன்று சுக்கிர ஜெயந்தி என்று, அதாவது சுக்கிர பிறந்த நாளன்று அவரை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் நமக்கு வாங்குவது ரொம்ப நல்லது. அதனால் உங்களால் முடிந்தது அப்படி என்றால் நீங்கள் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெண்கள் நம்ம கொலுசுலாம் போட்டிருப்போம். நமக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொலுசு மாற்றுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரம்லாம் நீங்கள் கொலுசு கூட நாளைக்கு எடுக்கலாம். அல்லது வேறு ஏதாவது வெள்ளி பொருள் நம்ம அடிக்கடி மாற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நாளைக்கு அதை நீங்கள் எடுக்கலாம், ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்றால் நம்ம வெள்ளி நாணயம் வாங்கலாம். அல்லது வெள்ளியில் விளக்கு வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் அப்படி இருப்பவர்கள் நாளைக்கு வாங்குங்க. உங்களுக்கு சுக்கிரனே உங்கள் வீட்டில் உட்காருவார். அந்தளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். நாளை தினத்தை பயன்படுத்திக்கோங்க. அது சுக்கிரஹோரையில் தான் வாங்கணும். மதியம் 1 மணிலேருந்து 2 மணி அல்லது இரவு 8 to 9. காலை 6 to 7 நமக்கு கடை ஓப்பனில் இருக்காது இல்லையா, அதனால் இரவு 8 to 9 அல்லது மதியம் 1 to 2. மதியம் உச்சி நேரத்தில் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 1 to 2 வாங்குங்க. அதாவது நீங்கள் எத்தனை மணிக்கு வேணுமானாலும் போயிட்டு அந்த நகைகளை பாருங்கள். நகை வாங்குறது ரொம்ப நல்லதான் பாருங்கள். ஆனால் உங்கள் கையில் கிடைக்கும்போது 1 to 2 இருக்கணும். உங்கள் கைக்கு அந்த தங்கப்பொருளோ அல்லது வெள்ளி பொருளோ உங்கள் கைக்கு எந்த நேரத்தில் கிடைக்குதோ அது 1 to 2 பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் அந்த சுக்கிரஹோரையில் தான் நம்ம நகை எடுக்கணும், சுக்கிரஹோரையில் தான் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 1 மணிக்கு நகை கடைக்கு போனீங்கன்னா உங்கள் கைக்கு வர்றதுக்கு 2,500. அது சுக்கிரஹோரை போயிடும். சுக்கிரஹோரையில் நம்ம கையில் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். அடுத்ததாக நம்ம மாலை நேரத்தில் 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தாலும் இரவு 8 to 9 உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கட்டாயமாக ஒரு மொச்சை தீபமோ அல்லது கல்கண்டு தீபம், நீங்கள் சுக்கிரனுக்கு கல்கண்டு தீபம் ஏற்றுங்க. உங்ககிட்ட சுக்கிரன் படம் இருக்காது, அதாவது சுக்கிர பகவான் படம் இருக்காது. மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி தான் நம்ம தீபம் ஏற்றணும். ஏன்னா சுக்கிரனுக்கு அதே தேவதை யார் அப்படின்னா மகாலட்சுமி தாயார். எப்படி நம்ம செவ்வாய் பகவானுக்கு முருகன் அதி தேவதை சொல்கிறோமோ அதே போல் சுக்கிரனுக்கு தேவதை நம்மளுடைய லக்ஷ்மி தாயார் தான். லக்ஷ்மி படத்திற்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். ஏதாவது ஒரு தீபம் நெய் தீபம் அல்லது மொச்சை தீபம் கட்டாயமாக ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அல்லது நீங்கள் கல்கண்டு தீபம் ஏற்றலாம். கல்கண்டு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலன் கொடுக்கும். நம்ம தீபம் ஏற்றி அதற்குள்ளே 6 கல்கண்டு போட்டும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பழத்தட்டில் நல்லா நிறைய கல்கண்டு பரப்பிக்கோங்க. கல்கண்டு பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்களேன், உங்களுக்கு சூப்பரான பலன் கிடைக்கும். நைவேத்தியமாக கல்கண்டு அல்லது உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். மாலை நேரம், வெள்ளிக்கிழமை மாலை நேரமும் வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம நிலைவாசல் விளக்கேற்றி வைக்கணும். இது மிக முக்கியம். அடுத்ததாக நம்ம கிச்சனில், அதாவது சமையல் அறையில் வெள்ளிக்கிழமை ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுருங்க. ஏன்னா தென்கிழக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுக்குரிய திசை, மகாலட்சுமிக்குரிய திசை. அந்த தென்கிழக்கில் நம்ம கேஸ் வச்சுருப்போம், அதாவது அடுப்பு வச்சுருப்போம். அதற்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஓரமாக சேஃபாக நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. மிகவும் முக்கியம் சேஃபு. ஏன்னா கேஸ் அடுப்பு நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் நமக்கு தென்கிழக்கு பகுதி. கிழக்காமல் தென்கிழக்கில் தான் நம்ம அடுப்பு வச்சு சமைப்போம். அது பக்கத்தில் போயிட்டு நீங்கள் விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஓரமாக ஒரு சேஃபாக ஒரு இடத்துல அகல் தீபம் ஏற்றி வைங்க. மிகவும் நல்ல பலன் உங்களுக்கு. சுக்கிரன் வாசம் செய்யும் இடம் தென்கிழக்கு இருப்பதனால் அந்த இடத்துல நம்ம நாளை சுக்கிரஹோரையில் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலன் கொடுக்கும். உங்களால் நாளைக்கு பூஜை அறையில் போகவே முடியல அப்படி இருப்பவர்கள் நீங்கள் சுக்கிராய நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு 6 முறை சொன்னாலே போதும். மகாலட்சுமி தாயாரை நம்ம மனசில் நினச்சி ஓ மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் ஒரு 6 முறை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை பூஜை அறைக்குள்ளே போகிறவங்க இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். போக முடியாதவர்கள் நீங்கள் நாளைக்கு மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தையும் மற்றும் சுக்கிரன் பகவானோடைய மந்திரத்தையும் முடிந்தால் மூல மந்திரம்லாம் நிறைய இருக்கிறது, 108 போற்றிகள் இருக்குது, அதை கூட உங்களால் முடிந்தால் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். மிக மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை மறக்காமல் இந்த செயல்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக மகிழ்ச்சி அருள் பெற்று நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.